அந்த வகையில் தலைக்கிறாங்க அந்த முன்னுக்கு தலைக்கிறா சவுண்ட் பிளான் பக்கி எடுத்து வழியா அதாவது இந்திய இழுவைப்படகு சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து இது மிக முக்கியமாக பாராளுமன்றத்தில் கலைக்க வேண்டிய விடயம். இந்திய இழுவைப்படகு எல்லை தாண்டி வருகிறார். அவர்கள் வருகின்ற படகுகள் வந்து பாரிய படகுகள், அதாவது சர்வதேச கடலில் தோல்விய படகுகள். இல்லை நாங்கள் வந்து நாங்கள் இது சம்பந்தமாக கடந்த 24 ஆர்ப்பாட்டம் செய்தாங்க. அதை நாங்கள்லாம் செய்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நாங்கள் இந்திய தூதரத்துடைய கலைக்கை அவரை சொல்றாரு, இந்திய தூதர அதிகாரி சொல்கிறார் என்னன்னு சொன்னால், அதென்ன எங்களோட இந்திய மீனவர்கள் சர்வதேச கடலில் போகிற மீனவர்கள் இங்கே வருகிறார்கள். நாங்கள் கேட்டது உங்களோட கடற்படி அங்கே தடுத்து நிறுத்த ஜெல்லியோட. அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் வந்து பாஸ் எடுத்து வரார்கள் சர்வதேச கடலில் போகிறதுக்கு. சர்வதேச கடலில் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு இங்கே இலங்கை கடலுக்கு வருகிறார். இலங்கை கடற்படியே தடுத்து நிறுத்தலான்னு கேட்கிறார். அதைத்தான் நாங்கள் அரசாங்கத்தில் கேட்டுக்கொள்வது, இலங்கை கடற்படையை அதிகாரத்தை போடுங்க, எல்லையை நிறுத்துங்க, எல்லையை கூடிய படையை போடுங்க. இவ்வளவு கால யுத்தத்துக்கு இவ்வளவு கடற்படையினால கரை முழுக்க குவிச்சிருங்க, இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவழிச்சு படகுகளை வாங்கினீங்க. அந்த படகுகள் அவங்க இப்ப எல்லையில நிறுத்துங்க. 5 படகு 10 படகு நிறுத்தினால் வரமாட்டோம். இதுதான் நாங்கள் எல்லைக்குள்ள விடாதீங்க. பெரிய பிரச்சனை இருக்குது. அது 2 நாட்டுகளில் சம்பந்தமாக கலந்துரையாடவும் அடுத்ததாக பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னணிக்காக செயல்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட கிராம அபிவிருத்தி திட்டம் தொடர்பிலே வந்து 3 கிராம சபை பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டு அதற்கான அனுமதிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டம் தொடர்பிலே போக்குவரத்து பெருந்தெடுப்பு துறைமுகம் மற்றும் சிவில் விமான அமைச்சரோட வந்து எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படக்கூடிய அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய வீதிகள் தொடர்பிலே வந்து 25 கிலோமீட்டர் வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கான அனுமதியை கோரிக்கின்றோம். அடுத்ததாக பிரதேச ஒருங்கிணைப்பு குழு அனுமதிக்காக நன்மைப்படுத்தப்பட்ட விவசாய திட்டத்தினூடாக பாரம்பரிய உணவு அமைத்தல் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு நன்மைப்படுத்தப்பட்ட விவசாய திட்டம் அவருடைய ஏச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவருடைய திட்டத்தினூடாக வந்து 3 பில்லியன் நிதியிலே அந்த ஒன்றை பெறப்படுகிறது. அதே போல திறன் வகுப்பறை அமைத்தல் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சும் நன்மைப்படுத்தப்பட்ட விவசாய திட்டத்தினூடாக தமிழக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஒன்றத்தினூடாக 1 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இத்தனை திட்டங்களும் வந்து பிரதேச செயலகத்தின் ஊடாக அனுமதிக்காக சோதிக்கப்பட வேண்டிய திட்டங்கள். அதே போல நம்முடைய பிரதேச சபைக்கான சில திட்டங்கள் வந்து அனுமதிக்காக சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கேள்வி இந்துமையான கட்டுமானம் பிரித்தெடுக்கப்பட்ட மாகாண அபிவிருத்தி நன்கொடை ஊடாக வந்து 2.7 பில்லியன் நிதி ஒதுக்கத்திலே அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அதே போல வீதி உலக நிர்வாக செய்தல் பிரித்தெடுக்கப்பட்ட மாகாண அபிவிருத்தி நன்கொடையிலே 6 பில்லியன் ஒதுக்கீட்டிலே வந்து அவர்கள் கோரியிருக்கிறார்கள். நைராவது ஊழலா கமிஷனர் கூட திட்டம் பராமரிப்பு திட்டத்திற்காக 1.5 பில்லியன் நிதி வந்து கோரியிருக்கிறார்கள். அதே போல சந்தை வீதி பராமரிப்புக்காக சபை நிதியிலே 1 பில்லியன் பெருமையான திட்டத்திலே கோரியிருக்கிறார்கள். சிந்தாமணி பிள்ளையார் வீதி திட்டத்திற்காக சபை நிதியிலே 1 பில்லியன் பராமரிப்புக்காக கோரியிருக்கிறார்கள். நாகர் வீதி பராமரிப்புக்காக சபை நிதியிலே 1 மில்லியன் திட்டத்தினை கோரியிருக்கிறார்கள். விவசாய வீதி பராமரிப்புக்காக சபை நிதியிலே 1 மில்லியன் திட்டமும், கோடாரி கொடுத்தான் வீதி திட்டம் தொடர்பிலே சபை நிதியிலே 1 மில்லியன் திட்டமும், மங்காளவாடி வீதி திட்டம் தொடர்பிலே 1 மில்லியன் சபை நிதியுடன் செய்வதற்காகவும், கடலை வீதி திட்டத்திலே சபை நிதியுடன் 1 மில்லியன் பராமரிப்பு செய்வதற்காகவும் பிரதேச சபையுடையாக வந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட மேலதிகமாக பாலாவை சிவன் கோயில் வீதி திருத்தம் சபை நிதியிலே 1 மில்லியன், வைத்தியசாலை வீதி திருத்தம் சபை நிதியிலே 1 மில்லியன், சுடலை வீதி தலைக்கீதி வீதி திருத்தம் சபை நிதியிலே 1 மில்லியன், குடிகட்டுதல் பொதுநலசன மேம்படுத்தல் சுற்றுலாத்துறை மேம்படுத்தல் திட்டத்தினூடாக 2 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டையும் அவர்கள் வந்து பயன்படுத்துவதாக கோரியிருந்தால் இவ்வாறான திட்டங்கள் வந்து இந்த சபையினுடைய அனுமதிக்காக சபையினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு நான் கேள்வி கேட்கிறேன் என்றால் நான் சொல்றேன் ரஜீவன் என்னென்றால்
நாங்கள் வந்து இந்த மொத்தமாக 60 மில்லியன் தருதுன்னு சொல்லியிருக்கேன் தானே, அது வந்து கிராமப்புற இதுக்கு தானே நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இதில் வேலனையை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடம் கணக்க ரோடுகள் போட பண்ணி இருக்கிறதால நாங்கள் அதுக்கு வேறொரு நல்லூர்லையும் தான் டிசைட் பண்ணி நாங்கள் வேலனைக்கும் அதுக்கு வேறொரு மீட்டிங் ஒன்று போட்டு அதை பொதுமக்களையும் கூப்பிட்டு அதை தவிர ஆர்டிஏ ஆர்டிடி மற்றது எம்சி எல்லாரையுமே கூப்பிட்டு எம்சிடிசி எல்லாரையுமே கூப்பிட்டு வேறொரு மீட்டிங் ஒன்று வைக்கிறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறோம். எனக்கு இந்த இது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு கேள்விக்குரிய என்னென்றால் இவ்வளவு ரோடு வந்து எம்சி ரோட்டா பிரேசவ ரோட்டா இது வந்து தார்லையா இருக்கு அப்போ ஊரி ரோட்டா அப்போ ஏன் நீங்கள் இந்த பதிவு டைம் இது தாழ்வாக கேட்குறா ஏன் இப்படியான ரோடுகளை அந்த 5 பில்லியன் வரைக்குள்ள இந்த சின்ன சின்ன ரோடுகள் அதை தாராக்கிறாது ஒரு கொஞ்சம் இடத்துக்கு அது இப்போ முக்கியமாக எங்கள்ட மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து மெயின் ரோட்டை இணைக்கிற ரோடுகள் இருக்கல்லோ அப்படியானதான் அந்த 5 மில்லியன் அப்படியும் இப்போ வேலன பிரதேச சபைக்கும் 60 மில்லியன் 5 பில்லியன் 5000 மில்லியன். அதில் இப்போ வேலன பிரதேச சபைக்கு அப்படி சுமார் சாதாரணமாக 60 மில்லியன் வருதுன்னு போய் அந்த 60 மில்லியனை இவ்வளோ சின்ன ரோட்டுக்கும் போட்டு இதை சும்மா நெடுக இந்த கற்கள் ரோடுகளை திருத்தி கொண்டு இருக்கிறத விட இந்த சின்ன சின்ன ரோடுகள் எல்லாம் பார்த்தோன்னா 100 மீட்டர் 50 மீட்டர் 580 மீட்டர் 500 மீட்டர் தான் கிடக்கு. இவ்வளோதையும் அந்த காசு எடுத்து நாங்கள் இந்த சின்ன சின்ன ஒழுங்கையில் முக்கியமாக அந்த கடற்கரையரையும் மெயின் ரோட்டையும் மனைக்கிற ரோடுகள் அதுக்குள்ள போட இல்லாத என்னடா அந்த காசு ஒதுக்கப்படுறதும் இப்படியான சின்ன சின்ன வீதி இருக்குதா இல்லை நான் கேட்குறேன் என்னன்னா முக்கியமாக இந்த இறங்குதுறைகளுக்கு வந்து இதை ஜாயின் பண்ணுற ரோட்டு மற்றது கூட மீனவர்கள் பாவிக்கிற ரோட்டுகளுக்கு தானே அதை நாங்கள் ஏற்கனவே வேலன பிரதேச சபைக்கு குறைஞ்சது 60 மில்லியன் வரப்போகுது. அந்த 60 மில்லியனில் இப்போ இதில் நீங்கள் திருத்துறதுக்கு போட்டுக்கிறது இதில் பார்த்தா கூட கிட்டத்தட்ட 15 மில்லியன் கிட்ட இருக்குது. என்ன மொத்தம் நான் பார்க்கல 15 மில்லியனுக்கு கூட இருக்குது. அப்போ நாங்கள் அந்த காசையும் அதையும் சேர்த்து அந்த சின்ன சின்ன ரோடு எல்லாத்தையும் வடிவாக காப்பலில் போட்டு கொடுக்கலாம். இந்த மக்கள் பங்களிப்பு சொல்லி மீட்டிங்கில் வச்சு ரோடு அவ்வளோத்தையும் ஐயா அதில் 60 மில்லியன் வரப்போகுது. இங்கே 15 மில்லியன் இருக்கு 75 மில்லியன் இருக்கு 10 அங்கே 60 ஒரு 66 76 வரும். நான் கேட்குறேன் என்றால் இந்த திரும்பவும் தார் ரோட்டா போட்டு திரும்பவும் கல்லியில் போட்டு சக்தியில் போட்டு கொடுக்காம அந்த காசு பிரதேச சபைக்கு வரும். அந்த காசையும் எடுத்து இந்த காசை போட்டுமே அதுக்கு தானே இதை ஒதுக்கினது கிராமப்புற வீதிகளுக்கான தானே 5 பில்லியன் ஒதுக்கினது. அதை இதையும் சேர்த்து நீங்கள் விருப்பம் பண்ணால் நாங்கள் இதில் எல்லாரும் ஓகேட்டா இதில் அப்ரூவல் எடுத்து கொடுத்து விட்டால் அந்த காசை பாய்க்கலாம். என்ன நாங்கள் திருப்பி போடணும் இதில் திருப்பி இதை சேர்த்து போடணும். மில்லியன் போட்டிருக்கிற குடிக்காட்டுவான் பொது மனசு கூட செய்ய இருக்கிற முடியாது பார்த்து செய்யணும். கட்டுவானுக்கு இறங்குதுறைக்கு திருப்பி 500 மில்லியன் போகுது. அப்போ அதில் 3-4 டாய்லெட் பாய்க்கிறது கட்டுறது பெரிய அந்த 2 மில்லியன் போச்சு. இல்லை இது அந்த டாய்லெட் இல்லை. இது நாங்கள் இங்கே அந்த பொலிசியனுக்கு பின்னால் ஒரு டாய்லெட் ஒன்று கட்டினாங்க. அது நீங்கள் ஊழியர்கள் பாய்க்கிறதுக்கு அதை கொடுக்கட்டுவான கூடிய அந்த 500 மில்லியன் எடுத்துக்கிட்டு இந்த 2 மில்லியன் எக்ஸ்ட்ராவா 3 மில்லியன் அதுல ஒரு 6 மில்லியன் வரும். 6 கூட 9 மில்லியன்ல இந்த சின்ன ரோட்டையும் வடிவா தார் போட்டு கொடுக்கலாம் தானே. அது மண்டதீவு இதுல அங்கிருந்து இங்க எடுக்க போறது இல்லை. நாங்க இந்த 66 மில்லியனுக்கு குறியீடுவானுக்கு சம்பந்தம் இல்லை. அது மீன்பிடி அமைச்சோட வரும். மீன்பிடி அமைச்சு 500 மில்லியன் போட்டு வருது. அந்த 500 மில்லியன் 280 தான் சனத்தின காசுன்னு நான் சொல்றேன். அதில் நான் கேட்கிறேன் என்றால் இந்த 66 உள்ளூர் ரீதியை புனரமைக்கிறதுக்காண்டி 5000 மில்லியன் 5 பில்லியன் போட்டிருக்கணும். இதுல அந்த அதுல பிரதேச சபைக்கு பிரிச்சு பார்த்தா எங்களுக்கு 60 பேர். அந்த 60 கிட்ட 30 சேர்த்து 90. அப்ப இந்த சின்ன சின்ன ரோடு எல்லாத்தையும் தாராக்குவோம். தெற்கு பகுதியில் போய் பாருங்க அவங்க எவ்வளவு சின்ன ஒழுங்கு எல்லாத்தையுமே தாராக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ரோடுகளுக்கு நீங்கள் அதை ஒதுக்கி தந்தீங்க. அது ஒதுக்குவோம். அதான் நாங்கள் அந்த காசு பிரிக்கல டிசிசி மீட்டிங்ல வேலன பிரதேச சபைக்கு வந்து வேற ரோடு பாரம்பரிய ராஜ்யம் வேற ரோடும் 60 மில்லியன்ல பெருசா ஒன்றுமே செய்யலாது. அவருக்கு தெரியுமா ஆல்ரெடி இருக்கிறார். அவரே சொல்றாரு 1 கிலோமீட்டருக்கு 20 மில்லியன் வேணும். அதை விட இந்த சின்ன சின்ன ரோடுகளை போட்டு கொடுக்கலாம் சிறப்பாக இருக்கிறது. நான் சொல்றேன் சரிதானே. உங்களுக்கு லைன் லிஸ்ட்ல இருந்து பாரு. அதுல 60 மில்லியன் தான் வரும். 60 மில்லியன்ல அதை போடலாம். அது இப்போ என்ன கிளாஸ் ஏ பியா என்னடா இந்த 5000 மில்லியனை விட இன்னும் ஒரு கொஞ்சம் காசு வந்து லைன் லிஸ்ட்டுக்கு வரும். இந்த மக்களிடையே கருத்து இருக்கும். உங்களுக்கு முக்கியமான என்னன்னா நாங்கள் அந்த 2 வீதியாக இருக்கிறாங்க
அதாவது இந்த அல்லக்குட்டி மண்டே ரோடு அது முக்கிய ரோடு இருக்குது உங்களுக்கு வீடு கட்டாது உள்ளாவி நான் அங்கே சொல்றேன்னா இந்த சின்ன சின்ன வீதிகளை போட்டு முடிக்கலான்னு இருக்கிறேன் உங்களுக்கு இதுதான் முன்னே எது முக்கியமாக இருக்கும்னு நீங்க சொல்றீங்க புங்கடுதீவு அல்லப்பட்டி ரோட் என்ன கிளாஸ் ஏஆ பி எதுக்குள்ள வரும் சி கிளாஸ் ரோட் சி கிளாஸ் வரும் அதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி காசு இந்த காசு நான் சொல்ல வரேன் காசு காணாட்டி அதிகம் பாதியில ஒரு 100 மீட்டர் ஓடி போய் நிற்கும் இதுவும் ஒழுங்கா செய்யப்படாது ஏதாவது ஒன்று வடிவா செய்யணும் தான் நான் கேட்குறேன் ஒன்றில் அந்த என்னடா அது உங்கள்ட அதுக்குள்ள வராது உங்கள்ட ஆர்டிடிக்குள்ள வராது இது வந்து புங்குடுதீவுக்கு போகணுன்னா கூட என்னென்ன இதுக்குள்ள வர ஆர்டிடிக்கு வேற மினிஸ்ட்ரியில இருந்து வரும் அதை பொதுமக்கள்கிட்ட கேட்டு பொதுமக்கள் ஓகே சின்ன சின்ன வீதியில தார் போட்டு முன்வைச்சா முன்னுமே கொடுக்கலாம் அல்லப்பட்டி மண்டலை போட்டவரை இந்த காசை ஆனால் அதாவது 50% நிதி வந்து தான் சொல்றேன் வியாபாரம் வர நிதிங்க அல்லப்பட்டி மண்டல இணைப்பு வீதி வந்து அல்லப்பட்டி மக்களை பொறுத்தவரையும் மங்கம்மாள் மக்களை பொறுத்தவரையும் வந்து ஒரு முக்கிய வீதியா இருக்கின்றார் மக்களின் அடிப்படை மருத்துவ சேவை வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வேலையுடன் பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து அருகில் இருக்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில தான் அல்லப்பட்டி பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று வேற வைத்தியசாலைக்கு போகணும் இல்லை யாழ்ப்பாணம் வைத்தியசாலை போகணும். இது 2014ஆம் ஆண்டிலிருந்து பாராளுமன்றத்திலே கலைக்கப்பட்டிருக்கு. எழுத்து மூலமான கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்க வழியா துறசார்ந்த திணைக்களங்களும் செய்யணும்னு சொல்றேன் நான் செய்கிறேன். அதனால விரைவா இந்த திட்டத்துக்கு அல்லப்பட்டி ஆர்டிடிக்கு இல்லையா வருது உங்களுக்கு டைம் மினிஸ்ட்ரியில தான் அதுக்கு வேறு யாவது இருப்பேன் ப்ரொவின்சியல் தான் வரும் ஆனால் டிஸ்ட்ரிக்ட் தான் காசு அந்த டிஸ்ட்ரிக்ட் வரதை அதை போட்டு கொடுங்க நீங்க அது காணாது சார் ஏன்னா அது என்ன கிளாஸ் என்னது அது கிளாஸ் கிளாஸ் என்றாங்க ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நிறைய கட்டணும் அதாவது தண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் ரோட் அது 3 கிலோமீட்டர் ரோடு மொத்தம் அந்த 60 மில்லியன் வேணும் அது இல்லை அது கிலோமீட்டருக்கு 47 மில்லியன் முடியும் ஏன்னா பேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும் 10 அடிக்கு மேலே உயர்த்தணும் நம்ம ஜியோ டெக்ஸ் எல்லாம் போட்டு அது இந்த முறை நீங்கள் உங்களுக்கு வர லைன் மினிஸ்டர் ப்ராஜெக்ட்ல அல்லப்பட்டி ரோட் போட்டு தரீங்களா ஷுவரா நான் அந்த பட்ஜெட்டையும் தோண்டு வருவேன் கதைச்சு ரஜினி அதை நீங்கள் கதைச்சு எடுத்து கொடுப்பீங்கன்னா லைன் மினிஸ்ட்ரிக்கு இல்லை இந்த 66 மில்லியனை இப்போ கிராமத்துக்கு போடலாமா தான் கேட்குறேன் இல்லைன்னா நாங்கள் அந்த வார மொத்த காசை வந்து லைன் மினிஸ்ட்ரி பெருந்தோட்டத்தில் இது இல்லை அதை இதுக்குள்ள கொண்டு கொடுவாதீங்க நாங்கள் இது வர சின்ன சின்ன கிராமங்களுக்கு காசு கடந்த 55 வருடமாக கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் எங்களுக்கு தெரியும் 150 குடும்பத்துக்கு மக்கள் அதாவது தலைவர் வீட்டுக்கு பக்கத்தால் போன வீதியில் முக்கியமாக ஒரு 58 வருடமாக நாங்கள் கேட்டு அழைத்து போய் கடைசியாக உங்களிடம் இருக்கின்றோம் அது சென்றபடிச்சு எல்லா இடமும் போகக்கூடிய ஏதாவது சென்றபடிச்சுக்கு போகலாம் உங்களுக்கு இந்த ஊராத்துறைக்கு அந்த லைனாக போகலாம் இதுவரைக்கும் செய்தவில்லை மழைக்கு நாங்கள் முழங்கால் தண்ணிகளால் அந்த நீதியாலே நாங்கள் இதுவரைக்கும் சென்று வருகின்றோம் அது பழைய டயர் ரோட் அதை நீங்கள் அப்புறம் ஆயிடுது இப்போ என்ன சொன்னீங்க ஐயா அதை போய் திருப்பி நாங்கள் கிரவல் ரோட்ல போட்டா பழைய டயர் ரோட் அதைத்தான் நான் கேட்கிறேன் அதை உயர்த்தி இந்த காசு எல்லாத்தையும் எடுத்து மிச்சம் 60 மில்லியன் தரலாம் உயர்த்தி அதை பெருசா போடுறது கவர்மெண்ட் சொல்லுங்க அப்ப அது ஒரு ரோட்டா போடப்படும் எம்சி அதுக்கு எவ்வளவு முடியும் இந்த போட்டு 1 மில்லியன் காணுமா உங்களுக்கு காணும் 1 மில்லியன் பார்த்தா இந்த 1 மில்லியன்ல போடுங்க இங்க வச்சிருக்க 1 மில்லியன் அதான் அவரே சொல்றாரு போதாதுன்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன்டா எல்லா ரோட்டையும் எடுத்து கல்ல செஞ்சு வர விட்டுட்டு ஓ அப்ப அதான் நான் கூறினேன் இந்த ரோட்டை அவ்வளோத்தையுமே உயர்த்தி வடிவா போடுமோ அதுல வர 66 மில்லியனை எடுத்து இல்லை இருக்கிற 10 மில்லியனை எடுத்து வடிவா போடும்போது கேட்கிறேன் ஓ அதுதான் கேட்கிறேன் உங்களுக்கு நான் டிசிசி மீட்டிங் அடிபட்டு அந்த 60 மில்லியனை ஒதுக்கி தரலாம் பேரனை கண்டு பிரிக்கப்படுறது தானே ஒதுக்கி தரலாம் அந்த 60 இதுல ஏற்கனவே 10 அந்த பாத்ரூமுக்கு 20 டக்கா எல்லாத்தையும் எடுத்து காப்பீட்டில் போடும் எல்லாத்தையும் ஓ அதுக்கு நான் அங்க கதை கேட்டு அப்போ எடுத்துடலாம் முடிவு எடுப்போம்
நாங்கள் டெஃபினட்டிஸ் மீட்டிங் நாளைய காலையில் நீங்கள் ஒரு ஞாபகப்படுத்துவோம் அந்த இந்த ரோட் எல்லாத்தையும் ப்ரியோரிட்டைஸ் பண்ணுவோம் பிரதிபரோட கழிச்சு மண்டதிகள் அப்படி போடப்பட வேண்டும். ரெண்டு வீதி சொல்லிருக்காங்க, உங்கள் வீதி இந்த இரண்டும் போடப்பட வேண்டும். அதுக்காக நாங்கள் ஏதாவது உதவியோட எதிர்காலத்தில் அதுக்கான ஒப்பந்தத்தில் கடை போட நாட்டு முடியுமான்னு சொல்லிடுறோம். சரியா? முடிவு 34 நாங்கள் பிரதேச சேவை மண்டபத்தில் ஒரு புதுகட்சி